நம்புற மாதிரி இல்லையே. தூக்கம் வருகையில் கண் பார்க்கும் கடைசி காட்சிக்குள் நிற்பதுந்தன் முகமே. ஏ ராசு, யாரு முகம்? என் முகம் தானே. சேச்சே இல்லை மாமா, முருகன் மாமா. 10 பாத்திரம், மிக்சி, கிரைண்டரு, இந்த கிச்சனு, அடுப்பு, குழம்பு சட்டி, கரண்டி, குண்டான், தட்டு. ஐயோயோ, இது மூஞ்சில தான் காலையில் முழிக்கிறேன், தூங்குறதுக்கு முன்னாடி அது மூஞ்சில தான் முழிக்கிறேன். அதுதான் அந்த முகம், ஓ முகம் கிடையாது. அதிசயமா அப்படியே காலையிலயும் கிச்சன் மூஞ்சில முழிக்கிறாளா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் மூஞ்சில முழிக்கிறாளா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடி. ரொம்ப சலிச்சுக்காதடி. நீ வைக்கிற குழம்பெல்லாம் நாங்க சகிச்சுக்கிட்டு சாப்பிட்றோம்ல, நாங்க தாண்டி சலிச்சுக்கணும். நானும் பார்க்குறேன், எல்லாரும் எப்போ பார்த்தாலும் 3 வேளையும் சமைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், வீடு கூட்டுறேன், என் பொழப்பே இப்படி போயிடுச்சு, எனக்கு வேற வேலையே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு புலம்புறீங்க. ஏன் வேற வேலை தெரிஞ்சா போய் செய்ய வேண்டியதானே? உங்களை யாரும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது? எந்த வேலையும் தெரியாம தானே இந்த வேலையை செய்கிறீங்க. இந்த வேலையை அறகுறையா செய்கிறீங்க. ஏதோ உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாமல் நீங்கள் ஆக்கி போகிறத தின்னுட்டு கிடக்குறோம் நாங்கள். அந்த பச்சை தண்ணியில கொஞ்சம் சிகப்பு தூள், மஞ்சத்தூள், சிமெண்ட் கலர் தூளை போட்டு நம்மளோட உப்பை போட்டு அப்படியே கலக்கி கொண்டு வந்து வச்சிட வேண்டியது. அதுக்கு பேர் கூட தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நாங்க படுற பாடு இருக்கே, அந்த கஷ்டம் எங்களுக்கு தாண்டி தெரியும். நானும் போனா போகுது புருஷனாச்சேன்னு வாய மூடிக்கிட்டு அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறேன். கடுப்பு ஏத்துன கலட்டிடுவேன் கலட்டி. உண்மையை சொன்னா பொங்குறீங்களோ? பொங்குங்க பொங்குங்க. யோ, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப பேசாதையா. நல்லா பேசுவடி. சொகுசா உடனே உட்கார வச்சிருக்கிறேன்ல, நல்லா பேசுவேன். சுவிட்சை தட்டின உடனே ஃபேன் ஓடும். அப்படியே சிலு சிலு சிலுன்னு மேடம் காற்று வீச அப்படி உட்காந்துருப்பீங்க வீட்டில். அப்படி கொஞ்சம் தலை வலிக்குதுன்னா உடனே தலைவணி எடுத்து போட்டு அப்படியே படுக்கையை போடுவீங்க. முடியலலாம் சமைக்க முடியல, என்னால் முடியல, கையை வலிக்குது, காலை வலிக்குது. நீங்கள் இந்த 3 வேளை சோறாக்கிட்டு இந்த துணியை துவைச்சு போட நடத்துகிற நாடகம் இருக்கே, கொஞ்சம் நெஞ்ச நாடகம் இல்லை தெரியுமா? நாடகம் நடத்துறோமா? நாங்க நாடகம் நடத்துறோமாயா? நாடகம்தான். நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க நடத்துறது பூரா நாடகம்தான். என்ன நடிப்பு நடிக்கிறீங்க தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம். யோ, சும்மா இருந்த என்ன சீண்டி பார்த்துட்டேன், என் குணம் தெரியாம வாயை விட்டுட்டேன். இந்த பார், ஒண்ணுகிட்ட நான் சவால் விடுறேன். எண்ணி 3 மாசத்துக்கு இந்த வீட்டு பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்கவே மாட்டேன். 3 மாசத்துக்கு உன்னால உன் பிள்ளைங்கள பார்த்துக்க முடியுமா? 3 மாசமா இருந்தாலும் நாங்கள் சமாளிப்போம், 6 மாசமா இருந்தாலும் நாங்கள் சமாளிப்போம். புரியுதா? எதையும் சமாளிக்கக்கூடியவங்க தாண்டி நாங்கள். உங்களை மாதிரி புலம்புறவங்க கிடையாது. சின்ன வேலைக்கு ஐயோ முடியலையே, அம்மா முடியலையே, செழிப்பா இருக்குதே அப்படின்னு புலம்புற ஆளு கிடையாது. நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சும்மா கன் மாதிரி செய்வோம். சரியா, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நாங்க அழுகுறவங்க தான். நாங்க செய்யற வேலையே கிடையாது, ஒத்துக்கிறேன். நீ சொல்றத ஒத்துக்கிறேன். இன்னையிலிருந்து ஒரே 1 மாதம், சரியா ஒரே மாதம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். வேறு எங்கேயாச்சும் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் கூட தங்கியிருப்பேன். ஆனால் என்னை பற்றின நினைப்பே இல்லாமல் உன் பிள்ளைங்களை நீ பார்த்துக்கணும். அதுங்களை நல்லபடியாக பார்த்து கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும். என்னையை விட நீ இன்னும் சூப்பராக சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 1 மாதம் நீ இருந்து சமாளிச்சிட்டின்னா 31ஆம் நாள் வந்து உன் காலடியில் நான் விழுந்து சரணடைஞ்சிட்றேன். அதுக்கப்புறம் நான் சாகுற வரைக்கும் நீ என்ன சொல்கிறியோ அதை மீறவே மாட்டேன். இதவார், இந்த முருகேசனை சீண்டி பார்த்துட்டேன். இந்த நாள் உன்னோட கேலண்டரில் குறிச்சி வச்சுக்கோ, குறிச்சி வச்சுக்கோ. எண்ணி 30 நாள், என்னடி 30 நாள், 300 நாள் கூட என்னால் சமாளிக்க முடியும்டி. என்னால் முடியும். நான் இல்லாமல் ஒன்னால் தாண்டி எதுவுமே செய்ய முடியாது. 30 நாள் தானடி, பார்த்துக்கலாண்டி. அண்ணாமலை வசனம் தானே பேசுற, நல்லா பேசு. நான் போயிட்டு வர்றையா, பிள்ளைங்க கேட்டுச்சுன்னா அம்மா முக்கியமான வேலையா போயிருக்கா, நாளைக்கு வந்துருவான்னு ஒவ்வொரு நாள் அப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. இந்த டீலிங் நமக்குள்ளதான் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது, பாத்துக்க. உன்னை விட நான் பிள்ளைங்களை அருமையா பார்த்துக்க வேண்டி. அம்மாங்கிறவங்க யாருன்னு கேட்கவே கேட்காது என் பிள்ளைங்க. அதுங்களுக்கு அப்பா இருந்தால் போதும், வேலையை பார்த்துட்டு போடி. முதல்ல போகிறது தான் போகிற. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போடி. அதை கூட உன்னால் செய்ய முடியாதா? அட பாவி மனுஷா, முடியவே முடியாது. நீ என்னதான் செஞ்சு சாப்பிட்றங்கிறத நானும் பார்க்குறேன், ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். போயிட்டு வர்றேன்யா, போயிட்டு வர்றேன். அப்பா, என்ன சீன் போடுறாங்க அந்த சோறு தண்ணி ஆக்கிறதுக்கு. என்னால் முடியாதா? இன்னைக்கு பாரு, என் பிள்ளைங்களுக்கு சும்மா விதமாக சமைச்சு கொடுத்து சும்மா அசத்துறேன்டி. இவ சமைச்சதெல்லாம் சாப்பாடே இல்லைன்னு என் பிள்ளைங்க சொல்லணும், அந்த அளவுக்கு சமைக்கிறேன்.
என்ன சமைக்கலான்னா தோசை ஊற்றிடுவோம். பெரியவளுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், பொடி தோசை. நடுலவளுக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும். கடைக்குட்டிக்கு ஆனியன் தோசைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை போட்டு கொடுத்து அசத்திடுவோம். நான் பெரிய சமையல், நாங்கள் சமைக்காத சமையலா? நாங்கள்லாம் சமைச்சோம்னா அப்படி 8 ஊருக்கு அப்படி கம 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 கமன்னு வாசனை பீச்சுக்கிட்டு வரும். சமையல் என்பது ஒரு சூப்பரான கலை, அது தெரியாம என் பொண்டாட்டி நிப்பா அப்படியே சிலை. என் செல்ல குட்டிங்களா, பசிக்குதுன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்பா கிட்ட தான் கேட்கணும். அப்பா உங்களுக்கு விதவிதமா ரகரகமா சுவையா சமைச்சு கொடுப்பேன். என்ன நீங்க சமைக்க போறீங்களா? அப்பா என்ன பேச்சு பேசுறீங்கப்பா? ஏன்ப்பா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுப்பா. அம்மா எங்கப்பா? இதோ பாருங்க என் செல்ல குட்டிகளா, அப்பாவுக்கு தெரியாத வேலைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. செம்மையா சமைக்கிறோம், ருசிக்கிறோம் இன்னைக்கு. ஓகே அப்பா அம்மா எங்கன்னு கேட்டாக்க சுவைக்கிறோம் ரசிக்கிறோன்னுக்கிட்ட அம்மா எங்கப்பா? அம்மா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க போயிருக்கிறாங்க. மதியம் வந்துடுவாங்கடா, நீங்கள் போங்க, அப்பா உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். செல்ல குட்டிங்க. ஐயோ, விதவிதமாக ஒரு அப்பா சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சமைக்க போகிறாங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே? அப்பா பசிக்குதுப்பா. தோ வந்துட்டேன். சாப்பாடு எப்படா தங்க இருக்கு? பா சூப்பரா இருக்குப்பா. பா, உங்களுக்கு எப்படிப்பா சமைக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் ஒரு சூப்பர் டேடிப்பா. சமைக்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைம்மா. உங்கள் அம்மா சும்மா அப்படியே சீன் போட்டுக்கிட்டு கிடந்தா. நான்லாம் சும்மா 1/2 ஹவர்லேயே சும்மா ஒரு 1000 ஐட்டம் செய்கிறவன். சூப்பர் ரெடி. அப்பா பசிக்குதுப்பா, இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையா? அம்மாடி இப்போ தானம்மா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட இல்லைம்மா. ஆனால் சாப்பிட்ட பாத்திரம் கூட இன்னும் கழுவாம தாம்மா இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பசிக்குது. ஆமா பசிக்குது. போய் சீக்கிரம் சமைக்கிற வேலையை பாருங்க போங்க. என்னப்பா அப்படி இருக்கிறீங்க? காலைல சாப்பிட்ட பாத்திரத்தை என்ன கழுவுல, கிச்சன் என்ன க்ளீன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் துணி எல்லாம் வேற இருக்குப்பா, இன்னும் துணியை துவைக்கவே இல்லை. வீடெல்லாம் குப்பையா இருக்குப்பா, வீடே குட்ட மாட்டேங்கிறீங்கப்பா. என்னப்பா அப்போ அம்மா இருந்தால் தான் அதெல்லாம் செய்வாங்க போல இருக்கு. சாப்பாடு மட்டும் நல்லா ருசியாக செஞ்சு கொடுத்து மீதி எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்கப்பா. இல்லைடா, இல்லை பாரு, அப்பா பாரு ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக சமைச்சு கொண்டு வரேன் பாரு உங்களுக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சே, கொஞ்ச நேரம் உட்காந்து இப்படி ஃபோனு பார்ப்போன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டைம் போனதே தெரியல. அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு பசி வந்துருச்சு போல இருக்கு. வளர்கிற பிள்ளைங்கள அதுதான். போய் சீக்கிரமாக ஏதாச்சும் சமைச்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஐயோ, இந்த கிச்சனை பார்த்தாலே தலையை சுற்றுது. இன்னும் துணி துவைக்கணும் வேற, இன்னும் நிறைய வேலை இருக்குது. என்ன பண்ணுறது? சீக்கிரமாக சமைச்சு முடிப்போம். இந்த அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி வேலையெல்லாம் அப்பா இழுத்து போட்டு செய்கிறாங்க என்னன்னே தெரியல. சரி சரி சீக்கிரம் சமைச்சிட்டு வந்தால் நமக்கு போதும். அப்பா கொஞ்ச நேரம் நாங்கள் டிவி பார்க்குறோம், அதுக்குள்ளே சீக்கிரமாக சமைச்சிருங்க. சரிங்கடா தங்கம், அப்பா உங்களுக்கு சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன், போய் டிவி பாருங்க. ஏய் அப்பா நல்லா டேஸ்ட்டாக சமையல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கிச்சன் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாங்கடி. அம்மா வந்தோடனே அப்பா சூப்பராக சமைச்சாங்கன்னு சொல்லணும்டி. சரி வாங்க போய் டிவி பார்க்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே என் பிள்ளைங்களுக்கு போதும். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட என் பிள்ளைங்களுக்கு கிடைச்சது. அப்பா ரெடிடா செல்ல குட்டிங்களா, இதோ அப்பா வந்துட்டேன். சாப்பாடு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குப்பா. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அப்பா போய் வேலையெல்லாம் பார்க்குறேன். என்னது சமைக்கிறப்ப தெரிய மாட்டேது. இந்த பாத்திரத்தை கழுவி தொடச்சி காலையில் தான் துடைக்கிற மாதிரி இருந்து இப்போ மதியம் துடைக்க வேண்டியதாக இருக்குது, கூட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு தான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் தான் கழுவணுமே. நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணும். காலையில் சமைச்சிடணும், மதியமும் சமைச்சிடணும், நைட்டு சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துட்டா போதும். ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்பா அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்பயாச்சும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், போய் செல்லு பார்ப்போம். அப்பா காஃபி வேணும். ஆமாப்பா எனக்கு காஃபி வேணும். இந்த வந்துட்டேம்மா, காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். நீங்கள் உட்காந்துருங்க, அப்பா எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக போட்டு எடுத்துட்டு வர்றேன்.
இந்தாங்கடா தங்கம், காஃபி எடுத்துக்கங்கடா. சூப்பர் டாடி, தேங்க்யூ டாடி, செல்ல டாடி. பா நைட்டுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுங்கப்பா. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கணும். சூப்பராக செஞ்சு கொடுப்போம். என்னமோ இவளுக்கு தான் சமைக்க தெரியும்னு என்ன பேச்சு பேசுனா? இன்னைக்கு பார் பிள்ளைங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்பா எனக்கு சப்பாத்தி. எனக்கு தோசை. எனக்கு இட்லி. சரிடா சரிடா, செஞ்சு தரேன்டா.